மற்றொரு அம்மாவாரத்தில் இருக்கும் எங்களுக்கு அழகுரை போட்டி வைக்க வேண்டும். அதற்கு இது சரியான தலைமையை பார்த்து சொல்லுங்க. இது சொன்னது கடவுளை போலும் கையை போட்டு சரி அது சிறப்பாக கணவரை வணங்கி பார்த்து சொல்லினார். சரி இந்த தளத்திலே பெருமாளை கொட்டிவிட்டு உடனே வந்திடலாம். 58 வருடப்பட்ட அறியாதே உள்கோட்டை இந்த தளத்திலே பொன்னாலை கோட்டை வைத்து புகழ்தரவி வாங்கிடலாம். 58 வருடம் மட்டும் அழியாது இந்த கோட்டை. 58 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டியால் கோட்டை அழி வாய்ப்பு இருக்கிறது. சொல்வதை கேட்டாயா? 58 வருஷத்துக்கு பிறகுதான் கோட்டை அழி வாய்ப்பு இருக்கான். சரி, இப்ப நமக்கு எத்தனை வயசு? 27, 58. பள்ளியோடு போனியா போலியா பள்ளியோடு போனியா போலியா பள்ளியோடு எங்க தெரியாதா? அப்ப எப்படி தெரியும் குடமழையானி? ஏதோ வாய் வந்தெல்லாம் பேசி சரி குடத்து தெரிஞ்சு தெரியாம ஆடிச்சு. சரி எழுத படிக்க தெரியுமாப்பா? என்ன படத்தை வாசிக்கிறியா? சரி, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தனி அது சரியா வரீங்க. நீ சரியா சொன்ன 27, ஸ்கூட்டில வந்து 80 வெயிட் இருக்கான். மதிப்பு இருக்கான். சிறந்தவர் கோட்டை வைக்கிறார்கள். உத்திரத்தின் ஆழ்வார்த்து தேவி உத்தார் அம்மனுக்கு உச்சமணி மண்டபம் கட்டினார்கள். ஒவ்வொரு தூண்களும் உத்திர தூண் அவர் கட்டினார்கள். அந்த உத்திர தூணின் பக்கத்திலே சாய்ந்திருந்து விளையாடுவதற்கு தங்கத்தான் பாண்டிக்கு அது மட்டுமா? நேரி பாருங்கள். நிறைய மந்திர மாமலையை இணைத்ததாக நாட்டினார்கள். கொடி மந்திர மாமலையை கோபுரமாக்கினார்கள். பவளமலை கொண்டு வந்து போட்டார்கள். சபரிமலை கொண்டு வந்து கோடுமலை கொண்டு வந்து இப்படி மேலும் பூமியில் மனம் நடுங்கும்படி முரசொலிக்கு மண்டபம் கட்டினார்கள். சிவன் பிரம்மா பெருமாள் மூவருடைய மனம் நடுங்கும்படியாக பெரிய மண்டபம் கட்டினார்கள். அடியிலே
ஈசன் மனமே நடக்க வேண்டும். சரி, இந்த சொல்லிப்பார் முரசொலிக்கு மண்டபம், அங்கே கண்களை பிடித்தடைக்கும் மண்டபம், மேலும் மெய்வாட்டை பிடித்தடைக்க சிறச்சாலை வைத்தார்கள். சரி, மேற்கொண்ட ஓவியங்கள் வரைந்தார்கள். மெய்வாட்டை பிடித்து கால்களில் தொழிலிருந்து கூட்டுவது கொண்டு ஓவியம் வரைந்தார்கள். இப்படி முத்துராகி மூன்று வேளை ஜோதி பிரகாசமாக வரைந்தார்கள். இப்படியாகவே ஏற்றி சித்திர பதவிகள் வரைந்து சிறப்பாக கோட்டை கொத்தரன் அனைத்து அமைத்து முடித்தார்கள். 64 அம்மன்மார்களும் கோட்டை சுத்தி மாட்டு வந்தார்கள். முத்துராதிகளை இவ்வளவு அழகான ஒரு கோட்டை, இரணியர் ராமன் கூட இப்பெரிய கோட்டை அமைத்ததில்லை. இந்த கோட்டை அமர என்று சொன்னால் நீராடி அலங்காரத்தில் அலங்கு அமர வேண்டும். சீக்கிரம் சொல்ல வேண்டும் சொல்லுங்கள். அழகாக சொல்லி வெட்டினார்கள். ஏகி வட்டாக எடுத்துக்கொண்டு தேவி ஸ்ரீ முத்தாரம்மனோடு மற்றொரு அம்மா அத்தனை சொல்லியிருந்து நீராடி தன்னை அலங்காரம் செய்து கொண்டு 30 கோட்டையே முத்தாரம்மன் வந்தவர். வழிபாடு செய்தால் பாதாள வரை ஏற்கொண்டோம். கண்ணீர் வைத்து வழிபாடு செய்தார், அக்கறை வைத்து பூசை செய்தார், தேவி உத்தாரவன் மடியில் வைத்து வழிபாடு செய்தால் பலன் உண்டு. சரி, இது சொல்லி ஈசன் சொல்ல சரி என்று நந்தி தீவிரமாயிருங்கள். அவர்தான் சிவத்தை எடுத்தார், ஈசன் எடுத்து கொடுக்கவில்லை. பிள்ளை வளர்த்த வாசத்தினால் சிவனை எடுத்து சகாமொழியை அமைத்துக் கொண்டு நந்திதேவர் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று வந்தார். நந்திதேவரை இரண்டாம் முப்பதாய் ஒன்று நேரம் சொந்த போது வழிபாடு செய்தால் மட்டுமே ஒரு பலன் புதிதாக சக்தி கிடைத்தது. உடனே பார்த்தார் அப்பா உங்களுக்கு ஈசனை வந்து விட்டார். அதாவது செய்யாதீர்கள், கல்லை குடிக்காதே, கற்பனை நினையாதே, நல்லது மட்டும் செய்வாய், தீயது செய்யாதே. நல்லா தேவி உத்தாரமனை தாய் என்று வணங்குவாய், என்னையும் சற்றை நன்றி இருக்கிறாய் என்று சொல்லி நினைத்துக் கொள்வாய். அப்பா சொல்லிவிட்டு நன்றி பெறுவான் வார்த்தை சொல்லிவிட்டு அவர்கள் வெளியே சென்று சேர்த்தார்கள். இப்படி செத்திருக்கக்கூடிய சமயம் முப்பதாதிகாரம் 30 கோட்டை தேவி முத்தாரம்மனோட வந்திருக்கு. என்ன நடக்கிறது? தேவி தாயார் பத்திரகாளியம்மை தாரகாசுரனை வதம் செய்து ரத்தத்தை எடுத்து சூழ வண்டியை ஏற்று வண்டி மலையில் வண்டி வளர்ச்சி 2 பேரும் பிறந்தார்கள். 5 கோட்டை தேவி பத்திரகாளியம்மை கைலாசனுக்கு செல்ல வேண்டும் வரக்கூடிய வழியிலே மலைத்தார் 30 அம்மா பத்திரகாளியம்மா மாறுகளாம் 30 கோட்டையை சென்றவர்களாம். என்று சொல்லி தேவி பத்திரகாளியம்மன் 30 கோட்டை அமர வைத்தார்கள். சரி, நாமெல்லாம் வரட்டதை மகனை தண்ணீரிலே கேட்டு புறாவை ஒன்றில் தன்னுடைய மனைவியார் மலைக்கேறி மகளை தண்ணீர் எடுத்து வைக்க சொன்னார்கள். மலைக்கறிவாக தண்ணீர் எடுக்க சொல்லி வந்தார்கள். தாமரைகளை சனீஸ்வரர் 3 சொல் தண்ணீராக கொண்டு வந்தார். தண்ணீர் ஆசைப்பட்டு மலைக்கறிவா சாப்பிட்டார்கள். விஷயத்தை பிரார்த்தனை சொல்லிக்கிறாங்க. 3 ஆண் மலை வந்தது. தம்பி பாரன் சந்தரவாளர் இவர்கள் 3 பேரும் சின்ன புறாதிகள். புறாதிக்கு பிறந்தவர்கள் சின்ன புறாதி, ஈரன் புறாதி, பெரிய புறாதி. இந்த சின்ன புறாதி பிறந்த அன்னிலாம் சரி
சகல பிள்ளைகள் இருக்காங்க. அந்த முன்னாடி கொஞ்ச நாளா மறந்துட்டாங்க தெய்வானை. அவன் சொன்ன வார்த்தை எனக்கு மறக்காதா? இருந்தாலும் அம்மா வந்த சந்தோஷத்துல மறந்துச்சு. கருகூட ஒட்டாங்க கருவழிப்பா முப்புராத்தி உருகூட ஒட்டாங்க இந்த உலகமெல்லாம் இவனுக்கு சண்டாத பிள்ளைகளை கழுதிருக்கி கொள்ளாமல் பாம்புக்கு பாம்பாக்கு அழைத்து வந்தீர்கள் என்று தேவனை கேட்டார் என்று தேவான தேவர்கள் எங்கேதான் அப்படின்னு கொண்டாடவில்லை கொண்டாடி அப்படின்னு சொல்லிட்டார்கள். பிடித்தார்கள், சிறுவரை செய்தார்கள். சரி கைக்குள்ள சுமக்க சொல்லி கணத்தில் அடித்தார்கள். அது கூட சுமக்க சொல்லி மண்டையில் அடித்தார்கள். தடி கொண்டு இருக்கின்றார்கள் மேலும் வாருங்கள் அடிபடுத்த முடியாமல் சரி சென்றவர் தெய்வான்கள் முறையிட்டார்கள். அம்மா அத்தான் சொல்லுவான். சரி அம்மா பாவ கணக்கில் அதிகரிக்க வேண்டும். அம்மா அதிகரித்தால் மட்டுமே அவனை கொல்ல முடியும். சரி இது சொன்னவனே அம்மா தெய்வான்களை நீங்க முப்பது ஓட்டி வழியாக சரி எனக்கு பூமாலை சுட்டு விடுவார்கள். இது நான்கு விதவிதமான பூக்களால் மாலை சமைத்து பார்த்து அரகரா சிவசிவா சிவசிவா என்று சொல்லி சத்தம் போட்டுக் கொண்டு அந்த பொறுமையாக வருகிற போது மாட்டான் பிராணி தேவானை தேவக்கூட சத்தங்களை எடுத்து போய் வளர்த்தி சொன்னான் சரி அப்படி ஓடி வர முப்பராதி அம்மா தெய்வான்களே ఇక్కడ மாலை கொடுக்குறீங்க. இறைவன் எப்பெருமான் வெள்ளிமலையில வைத்திருக்கக்கூடிய விமல பரதத்தில் என்ற மாலை சத்தம் கொண்டு செல்கின்றோம் தேவி முத்தாரம்மன் மாலை இறக்குங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா நான் சும்மா விட மாட்டேன். அடே எப்படி மலை இரும்பு தள்ளிடுங்களா? எனக்கு அடிக்கிற அடியில ஈசனுக்கு தலைவரை கொள்ளவே ஈசனுக்கு தலைவரை கொள்ளவே உன்னை கண்ணத்திலே ஓடி ஓடுங்க உன்னை கண்ணத்திலே ஓடு ஓடுங்க இசையானங்களை போய் காணலாம் போய் காணலாம் எந்த ஓடி பந்தம் கொடுத்தேங்க பந்தம் கொடுத்தேங்க. இவனுக்கு அடிக்கிற அடியில ஈசனுக்கு தலைவரை எடுக்க வேண்டும் போராட்டிய முப்பதாக இருந்து தேவனை பிடித்து அடித்தார்கள் மாலை எல்லாம் போட்டு விட்டு கைலாசபைக்கு சென்றார்கள் சரி பார்த்தா சிவருமான் அப்பா தேவான்களே இதை சும்மா விடக்கூடாது. அந்த முப்பராணி மூன்று வேண்டும். அம்மா நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி இதை சொல்லி பார்த்தார் ஈசன். சரி முப்பராணி அழியக்கூடிய காலம் வந்து விட்டது. அம்மா ஆகையினால் பரந்தாமன் அவர்களை அழிக்கும் பரந்தாமன் தானே. அவரை அழைப்பதற்காக பாருங்கள் கருணையாளனை கடிசுவதற்காக ஒரு கதையை ஒன்று செய்து பெருமாள் ஒரு கல்யாணம் நடத்தி கருணனை ஒன்று சென்றார் கருணை கைலாசபை கொண்டு சென்றார் சரி இரண்டு பிறந்து கால்போனை வதம் செய்து சரி கொடிய நாகத்தை கொடுத்து வந்தான் எழுதுகிறார். சரி பார்த்தா சிவருமான் அம்மா அது ரெடியாவா? உடைய சிறு திருமால்களை திருமாலைத்துவார் ஆத்ம சுவாமி என்று சொன்னவரை சரி திருமாலை வாக்க வேண்டும் என்று சொல்லி சரி திருமால்கள் வாக்கினார்கள். ஆனால் அங்கே பெருமாள் இப்படி வந்திருக்கின்றார். கால தெய்வம் வடமாலே கனகமணி நேர்மாலே மேலிசை உரமாலே எந்தை முறை மாதாலே உயர்ந்த வீரை கடலிலே உலகிலே அசைந்தது இளவட்ட கடலிலே அப்படியே திருப்பார்கள் ஆதிரி என் பெருமான் திருமால் இப்படி அவதரிக்கிறார்கள். இவை அமர்ந்திருக்கிறார்கள் ஆளுக்கு மழைக்காக கனகமொழி நிற்காக ஒரு பாப்பாக நேர்த்திசை முகமாறி உச்சலையும் அப்படி அசைவது போல் இப்படி செய்தார் என் பெருமான். சரி கண்டால் விளையாட்டால் அம்மா இத்தனை மட்டும் செய்யக்கூடாது என்று சரி அதில் எடுத்து வந்து சரி பரந்தாமன் பாதத்தில் போட்டு விட்டு வணங்கின்றார். சரி பார்த்தா பரந்தாமன் அம்மா ஏழையாமா அந்த காரணத்தை சொல்லப்பான். ஆண்டவராகப்பட்ட இறைவன் எப்பெருமான் சிவபெருமான் சொற்கள் உங்களை அழைத்து வர சொன்னார்கள் சரி நீ புறப்பட பேராளி வைக்கிறேன். உங்களுக்கு வாழ்க்கை அனுப்பி கொண்ட பணிகளை கொண்ட பகுதியில் முக்கியம் சேர்ப்போம் எனக்கு வாகனமான அவர்களாக உடலை கொள்ளலாமே. சரி என்னை எல்லையாக முதுகினை வார்த்தை சரி அறிந்தார் பெருமான். அம்மா ஈசன் நோக்கி வந்தார் பார்த்தார் சொல்லுமான். சரி அதான் வாருங்கள் 24 மணி நேரம் தூங்கலாம். உங்களுக்கு ஒரு குடும்பங்கள் நல்ல எண்ணங்கள் ரொம்ப நல்ல எண்ணம் தான். என்ன பிரச்சனை நடக்குது தெரியுமா? எங்களுக்கு முப்பராணி 3 பேரும் உட்கார்ந்து 30 ரோட்டை இட்டு சரி விமானத்தில் எடுத்து
சரி. நந்தியை வாங்க பாருங்க. சரி. அவதான் சிவலிங்கத்தை வாங்கி கொடுத்து சரி. இவ்வளவு கஷ்டம் இருக்கு. சரி பேச்சியோட சொல்லி முப்பது கோட்டை அழிக்க வேண்டும். அழிக்கலாம். சரி அப்படின்னா அந்த சிவலிங்கமாக அந்த கோட்டையில் இருக்கும் வரை அந்த முப்பது கோட்டை அழிக்க முடியும். அதுவும் சரிதான். அந்த சிவலிங்கத்தை வெளியே பறிக்க வேண்டும். அப்படி சொன்னால் சரி சரியான ஆன்மீக நீங்களே புறப்படுங்க. சரி இது சொன்ன உடனே ஆத்தாரிய பெருமாள் வாங்கிவர். சரி அந்த சிவலிங்கத்தை வரைக்க வேண்டும்னு சொல்லி இப்படி அறிந்தார். எப்படி பறிக்கிறீங்க? குடும்பப்படாத வல்லவர் வாங்கியவர் கோடலை கொள்ளுவார். பூசைக்கிட்டே உடனே கப்பலை பூங்கரமாக ஒன்று. கொடுத்திருக்கிற நேரத்தில் 100க்கு மேல ஓட்டல். அடித்து கொண்டு வரைக்க கம்பை மூடிக்கொண்டு புக்கணமான் தோலை போட்டுக்கொண்டு வருகின்றார் முப்பது கொட்டையிலே. அங்கே எப்படி என்று சொல்லிட்டார். விஸ்தார கொட்டைக்குள்ளே இருக்கிற வீரராம் முப்புராதி. சித்தார சாதனைகள் செய்வதை செய்தி வீரராம் முப்புராதி. விஸ்தார கொட்டைக்குள் இருக்கின்ற வீரராம் முப்புராதி. அவன் செத்தானா சாகலையா? செய்தியை சொல்லலாம்னு சொன்னதை விடுவானா? ஓட்டத்துல போய் முப்பராதி இருக்கான சித்தான்னு கேட்க விடுவானா? சரி இருந்து வருகின்றான் முப்புராதி. சரி. ஏய், எவன்டா இங்க வந்து என்ன கேட்கறது? நான் என்ன கேட்கிறேன்? என் தாத்தாவா? ஆ. ஊர்ல வந்திருக்காரு. தாத்தான்னு சொல்லி சாதாரண தாத்தான்னு பெரிய மந்திர மந்திரங்க படித்த தாத்தா. ஆமா, நிமிர்ந்து நடக்கவே இயலல. பெரிய மந்திரவாதி. முப்பராதி உன்னுடைய எந்த சிவலிங்கம் இருக்கு? சிவலிங்கத்துல பெரிய எதுவும் கிடையாது. பாராவுடைய சிவலிங்கமே நம்முடைய சிவபுரி நந்தி மன்னரை போல வைத்து சிவனை. சரி, என்னுடைய மந்திரத்துக்கு நிகரான மந்திரத்தை நந்தி வந்து கிடையாதா? பாத்துருமா? ஆமாடா. உங்க மந்திரம் பெருசா இல்லை என்னுடைய மந்திரம் பெருசா பாத்துரும். பாருங்க, ஆலவருக்கு ஒரு ஆலமரம். ஆ, அந்த ஆலமரத்திற்கு இடையில என்னுடைய மந்திரத்துடைய ஆற்றல் விழ வைப்பேன். சரி, நீ சரியான ஆளதான் நீ நந்தி மந்திரத்தை தடுப்பேன். பாத்துருமா? போட்டா மந்திரத்தை. பாரு. அப்படின்னு சொன்னவர்களுக்காக பெருமாள் அப்படியே எட்டி பார்த்த உடனே சரி. இலையெல்லாம் உதிர்ந்து விழுந்தது. பார்த்தா முப்புராதி. சரி. மூச்சு 100 சிவலிங்கம் எடுத்தான். சரி. ஏன் 3 சிவலிங்கம் அவனுக்கு இருக்கின்றது. ஆமா. 100